மேலே ஒருத்தர் பப்ளிக்கில் படம் பார்த்துட்டு போயிருக்காரு. அந்த படமும் வந்து இப்போ ரிலீஸ் ஆகாத படம் ஜனநாயகன் படம். எப்போ அது லீக் ஆனதுலேருந்து பப்ளிக்கில் ஒருத்தர் தைரியமாக பார்த்துட்டு போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தவறு யாரும் பண்ணாதீங்க. டீமாக ஒரு மேக் பண்ணி ஒரு கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து போட்டு படம் எடுத்துருக்காங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு படத்தை எடுத்துருக்காங்க. அது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் தேட்டருக்கே வரல. அது லீக் ஆனதுலேருந்து எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க. மிகவும் தவறு யாரும் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்களே ஃபியூச்சர் ஒரு டேரக்டர்னா உங்களை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் மிக மிக லாஸே அது. கோடிக்கணக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. அதுமாதிரி யாரும் பண்ணாது. இப்படியே போயிருந்தால் சினிமா எங்கே போகணும் யாருக்கும் தெரியாது. சினிமாக்காக யாரும் இருக்கவே மாட்டாங்க. ப்ரொடியூசர் யார் நம்பி இனிமேல் பணமும் போட மாட்டாங்க, பயப்படுவாங்க. யாரும் வந்து தவறுங்க. பிகாஸ் ப்ரொடியூசருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. சீரியஸ்லி இது சீரியஸ் நீங்கள் தெரியாமல் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டும்போது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ₹1 இல்லை ₹2 இல்லை கோடிக்கணக்காக போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு படம் ப்ரொடியூசர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வழி என்னன்னு தெரியும். ஸோ தவறுங்க தான் சொல்லுவேன். சினிமா கண்டென்ட் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட்